₹1500 பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் இயர்பாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் அந்த இயர்பாட்ஸ்ல நீங்க எதிர்பார்க்குற இல்ல உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் ஒரே இயர்பாட்ஸ்ல கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு இயர்பாட்ஸ் தான் என் கையில் வச்சிருக்கேன். இந்த ஒரு இயர்பாட்ஸில் நீங்கள் எதிர்பார்க்குற சவுண்ட் குவாலிட்டி, பேட்டரி பேக்கப்பு, ஃபாஸ்ட் சார்ஜிங், நாய்ஸ் கேன்சலேஷன், கேமிங் மோடு அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் கூட இந்த ஒரு இயர்பாட்ஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். இதெல்லாம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். அது என்னன்னா, மார்க்கெட்டில் அவ்வளோ டிடபிள்யூஸும் இயர்பாட்ஸ் இருக்கும்போது நான் எதுக்குடா நீ ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த இயர்பாட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பாட்ஸ் நான் வந்து முதல்ல ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்காக வாங்கவே இல்லை. என்னோட பர்சனல் யூஸுக்காக யூடியூப், அமேசான் எல்லாத்தையும் நல்லா ரிசர்ச் பண்ணி எனக்காக வாங்கினேன். ஸோ வாங்கி ஒரு 20 நாளாக யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ப்ரைஸில் வர்த்துனே சொல்லுவேன். இதுவே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டா என்ன மாதிரி யூடியூப், அமேசான்லாம் நல்லா தேடி ஒரு இயர்பாட்ஸ் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த இயர்பாட்ஸ் நம்ம வாங்குறது வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. ஸோ வாங்குற பொருள் வந்து கொடுத்த காசுக்கு வர்த்தா இருக்கணுமே. சரி, நம்ம இது மாதிரி ஒரு பொருள் வாங்கியிருப்போம், அது நல்லா இருக்கே, உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால நீங்கள் வந்து இந்த வீடியோ நம்பி ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சேனல் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ சேனல்லாம் கிடையாது. எனக்குன்னு சொல்லி அப்பப்போ எதனா ஒரு பொருள் வாங்குவேன், அது நல்லா இருந்தால் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பில் குவாலிட்டின்னு பார்த்தாலே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேஸோட குவாலிட்டி தான் சொல்லணும். ஏன்னா கேஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக நல்லா ரிச்சான லுக்கே தருது. அண்ட் ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு தான் மேடு. பட் அந்த பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஒரு மாதிரி சீப்பான ஒரு குவாலிட்டி ஃபீல் தரவே இல்லை. கேஸ் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா காம்பேக்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் சைஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட்டாகவே இருக்குது. ஸோ கேரி பண்ணும்போது ஈஸியாகவே கேரி பண்ணலாம். இதோட மேக்னெட்டிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வாட்டி உதறி பார்த்துட்டேன், கீழே விழலை. அந்த அளவுக்கு நல்லா மேக்னெட்டிக் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே வைக்கும்போது அந்த லாக்கிங் சவுண்டு உங்களுக்கு தெரியும், அந்த மேக்னெட்டிக் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இயர்பாட்ஸில் இருக்க இயர்பட்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த இயர்பட்ஸை பற்றி சொல்லணும்னா, நான் கடைசி ஒரு 20 நாளாக யூஸ் பண்ணதில் சூப்பர் கம்ஃபர்ட்னஸாக இருக்குது. நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டெய்லியும் வந்து ஒரு 2 to 3 hours வந்து மியூசிக்கே கேட்பேன். காதில் வந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் காதில் இருந்தாலும் உங்கள் காதில் இருக்க ஃபீலே இருக்காது. அந்த லெவல் வந்து கம்ஃபர்ட்னஸ் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி வந்து அடிப்பொலியாக இருந்துச்சு. அதுவும் உங்களுக்கு பேஸ் ரொம்ப பிடிக்குமா, அந்த மாதிரி இருக்கும் பேஸ் இதில். ஸோ நான் வந்து இந்த சவுண்டெல்லாம் பற்றி பேசி உங்களுக்கு புரிய வச்சு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒரு சாங் போட்டு காட்டுறேன். ஸோ அந்த சாங் வந்து எப்படி இருக்குன்னா, எல்லா சாங்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சாங் போட்டு காட்டுறேன். ஸோ அது மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த இயர்பாட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஸோ மியூசிக் எப்படி இருந்துச்சு, அந்த சவுண்டு பேஸ் குவாலிட்டிலாம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆடியோ குவாலிட்டி அண்ட் கால் குவாலிட்டிக்காக என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒரே சமயத்தில் ஆடியோ குவாலிட்டியும் கால் குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் பேசி அதுக்கப்புறம் அவங்களோட குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து விஷுவலாக பண்ணி காட்ட போகிறேன். ஹலோ கேக்குதாடா? கேக்குதுடா, சொல்றா. ஏய், எப்பரா இது குவாலிட்டி, கால் குவாலிட்டி? நான் ஹெட்செட் வாங்கிருந்தேன்ல. எந்த ஹெட்செட்? ரியல்மியா? ரியல்மி இயர்பாட்ஸ் வாங்கிருந்தேன்ல. ஆமா. அது கால் குவாலிட்டி செக் பண்றதுதான் கால் பண்ணேன். குவாலிட்டி எப்படி இருக்கு? கால் நல்லாதான் இருக்கு. கிளியரா கேக்குதா? கிளியரா தான் கேக்குது. சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்கு? கிளியரா இருக்குதா? இல்ல அவ்வளவும் கிளியர்னு சொல்ல முடியாது, ஓரளவு கிளியரா இருக்கு. அது கேட்கதான் கால். ஸோ இதுதான் இந்த இயர்பாட்ஸோட கால் அண்ட் ஆடியோ குவாலிட்டி. உங்களுக்கு கேட்டிருப்பீங்க, இந்த பட்ஜெட்ல வந்து இது பெஸ்ட்னே சொல்லுவேன். நெக்ஸ்ட் இதோட வந்து பேட்டரி பேக்கப் தான். ஸோ பேட்டரி பேக்கப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 48 hours வந்து ப்ளே பேக் டைம் கிடைக்கும் இந்த கேஸில் இருக்க போகும்போது. நெக்ஸ்ட் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கனால நீங்கள் ஒரு 10 to 15 minutes சார்ஜ் போட்டால் மட்டும் போதும். 3 to 4 hours வந்து ப்ளே பேக் சாங் கேட்க முடியும். அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 hours கிட்ட இந்த இயர்பாட்ஸ் வந்து உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து USB-C டைப். ஸோ சார்ஜிங் கெப்பாசிட்டியும் பேட்டரி பேக்கப் பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை.
இந்த இயர்பாட்ஸில் கேமிங் மோட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். ஸோ கேமிங் மோடு பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு கேஷுவலான கேம் ஆடுறீங்க, அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்கேஸ் நீங்கள் பிஜிஎம்ஐ இல்லை ஃப்ரீ ஃபயர் இன்னும் கொஞ்சம் ஹை பொட்டன்ஷியல் இருக்க கேமாக ஆனீங்கன்னா கொஞ்சம் லேட்டன்சி வந்து உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்து கேமிங் மோடுக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா வேறு எதுனா பாருங்கள். நீங்கள் ஒரு நார்மலான கேஷுவலான கேம் ஆடுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணலாம். அண்ட் இது ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ஸ்வெட்டு இல்லை வாட்டர் ஸ்ப்ரே அந்த ஸ்ப்ராக்கல் மாதிரி எதனா பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து எந்த டேமேஜும் ஆகாது. IP-X4. ஸோ ஜிம் அப்புறம் ஒர்க் அவுட் ரொம்ப இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 விதமான நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும். ஒன்று வந்து ENC, அதுக்கப்புறம் ANC. ஸோ ஏஎன்சினா ஆட்டோமேட்டிக் நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் ENC என்னன்னு பார்த்தீங்கன்னா இயர் நாய்ஸ் கேன்சலேஷன். அதாவது இந்த இயர்பாட்ஸை போட்டுட்டு இருக்கும்போது வெளியே இருக்க சவுண்ட் எதுவுமே உள்ளே கேட்காத அளவுக்கு வந்து அந்த இம்பாக்ட் வந்து இந்த இயர்பாட்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் ENC. அண்ட் இதில் வந்து அந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ANC எப்போ ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் வந்து கால் பேசும்போது பேக்ரவுண்டில் இருக்க நாய்ஸ்லாம் வந்து டிஃப்யூஸ் பண்ணி உங்களோட கால் குவாலிட்டி வந்து நல்லா பெட்டராகவே கொடுக்குது. அண்ட் என்னடா எல்லாமே நல்லாவே சொல்கிறேன், எதுவுமே நெகட்டிவிட்டி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நெகட்டிவிட்டி இருக்கு. ஒன்று வந்து அந்த இயர்பட்ஸில் டச் கண்ட்ரோல், ஓகேவா? அந்த டச் கண்ட்ரோலில் வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் கேட்குது. நம்ம 2 டேப் பண்ணி கை எடுத்த பிறகு தான் 2 டேப் சவுண்டே கேட்கும். அதுக்கப்புறம் தான் அந்த மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அது ஒரு நெகட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறமா இதில் இருக்க கேமிங் மோடு தான். ஸோ இதில் வந்து கேமிங் மோடு வந்து லோ லேட்டன்சின்னு சொல்லி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நானும் வாங்கியிருந்தேன். இந்த அளவுக்கு இதில் வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்கள் வயர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 நெகட்டிவிட்டி தவிர வேறு எந்த நெகட்டிவும் இல்லை. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அடிப்பொலியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஸ்லாம் பிடிக்குன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து நெகட்டிவிட்டின்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. இன்கேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தம்பிக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். அது மூலிமா நான் இன்னொரு புது கேஜெட்லாம் வாங்கி இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுப்பேன். அண்ட் ஆல்ரெடி யாருன்னா இந்த இயர்பாட்ஸை வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பர்சனல் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த கமெண்ட் வந்து இதுக்கப்புறம் யாருன்னா இந்த வீடியோ பார்த்து வாங்கணும்னு முடிவு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த இயர்பாட்ஸோட ரிவ்யூ அவ்வளோதான். இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விதத்தில் உங்களுக்கு புரியுற விதத்தில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பாய், வட்டா.